அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள். அவையின் ஆத்திச்சூடி. தூக்கி வினை செய். ஒரு செயலை செய்யும் முன்பாக அச்செயலால் தனக்கும் பிறருக்கும் என்ன விளைவுகள் ஏற்படும் என்பதனை ஆராய்ந்து அந்த விளைவுகள் நன்மை பயக்குமானால் அதனை செய் என்று அவை சொல்லுகிறாள். செய்வோமா? அடுத்ததாக நம்ம சப்ஜெக்டுக்கு வருவோம். ஹோமியோபதியில ஜெனராலிட்டிஸ்ல ஃபுட், உணவு. உணவு என்பது நம்முடைய உடலின் வளர்ச்சிக்கும் மனதின் வளர்ச்சிக்கும் மகிழ்ச்சிக்கும் உதவக்கூடிய ஒரு பொருளாகும். அந்த உணவே சில நேரங்களில் சில நோய்களை உருவாக்கவும் செய்கிறது, சில நோய்களை அதிகரிக்கவும் செய்கிறது, சில நோய்களை குறைக்கவும் செய்கிறது. இந்த 3 வகையான நிகழ்வுகளையும் செய்யக்கூடிய உணவு வகைகள் என்னென்ன அப்படிங்கிறத நாம தெரிந்து கொள்வோம். சரிங்களா? சிலருக்கு பேக்கான் ஃபுட், பன்றி இறைச்சி நோயை குறைக்கும், சிலருக்கு அதிகரிக்கும். பீன்ஸு, பட்டாணி, பிரெட்டு, வெண்ணெய், முட்டைக்கோஸ், கேரட்டு, பழைய வெண்ணெய், இவைகளெல்லாம் பலருக்கு நோயை அதிகரிக்க செய்யக்கூடிய உணவாக உள்ளது. காஃபி, அதுவும் நோயை சிலருக்கு உருவாக்குகிறது, சிலருக்கு நோயை அதிகரிக்க செய்கிறது, சிலருக்கு குறைக்க செய்கிறது. கூல்ட்ரிங்க்ஸு, குளிர்பானங்கள், முட்டை, உலர்ந்த உணவுகள், வெறித்தனமான உணவுன்னு சொல்லுவாங்க. அதாவது மாவுச்சத்து உணவு, கொழுப்புச்சத்து உள்ள உணவு, வாயுக்கள் உடைய உணவு, உறைந்த உணவுகள், பழைய உணவுகள், பழங்கள், மாமிசம், பால், ஆனியன், உருளைக்கிழங்கு, இந்த வெரைட்டிஸ் எல்லாம் பலருக்கு நோயை அதிகரிக்க செய்யக்கூடியதாக உள்ளது. குறைக்கக்கூடியதுங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி, அதிகரிக்கக்கூடியது தான் நிறைய உணவுகளாக இருக்கிறது. அதே மாதிரி ரிச் ஃபுட்டுன்னு சொல்லுவோம். நிறைய விஷயங்கள்லாம் போட்டு அந்த கலோரிஸ் எல்லாம் அதிகபட்சமான நிலையில் இருக்கக்கூடிய ரிச் ஃபுட்ஸ். உப்பு, புளி, இந்த ஊறுகாய் ஐட்டம், முட்டைக்கோசில் போடுறது, எலுமிச்சம்பழத்தில் போடுறது, சிலதெல்லாம் அந்த புளித்த உணவுகள், கெட்டுப்போன உணவுகள், இவை எல்லாமே நோயை அதிகரிக்க செய்யும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா உணவை பார்த்தாங்கனாலே வெறுப்பு வரும், வாந்தி வரும். அந்த மாதிரியும் நிகழ்வுகள் உணவுனால ஏற்படுவது வாடிக்கையாக உள்ளது. சிலர் உணவினுடைய வாசம் பட்டாலே வெறுப்பு வரும், வாந்தி வரும். புளிப்பான இனிப்பான உணவுகள், டீ, இது எல்லாமே பலருக்கு நோயை உருவாக்கக்கூடியதாக அதிகரிக்கக்கூடியதாக இருக்கிறது. பச்சை காய்கறிகள் சொல்றோம், கொஞ்சம் பச்சை காய்கறியா சாப்பிட்டா நல்லா இருக்கும், ஆனால் அதுவும் கூட நோயை உருவாக்கக்கூடிய அளவுல இருக்கு. அடுத்து இந்த வெதுவெதுப்பான பானங்கள், வெதுவெதுப்பான உணவுகள், இவை எல்லாமே உடலுக்கு ஒவ்வாததாக, நோயை அதிகரிக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய ஒன்று. இப்ப நான் சொன்ன அத்தனையுமே சரி பண்ணக்கூடிய, அதை ஏற்றுக்கொள்ள வைக்கக்கூடிய தன்மையை நம் உடலுக்குள் கொண்டு வருவதற்குரிய சக்தி படைத்த மருந்துகள் ஹோமியோபதியில் இருக்கு. உணவுனால இவ்வளோ பிரச்சனைகள், இந்தந்த உணவுகளால இவ்வளோ பிரச்சனைகள் நமக்கு ஏற்படுகிறது அப்படின்னா அந்த உணவு உற்ற முடியுமா? பால் குடிக்காம இருக்க முடியுமா? காஃபி, டீ குடிக்காம இருக்க முடியுமா? அப்ப அதனால ஏற்படக்கூடிய விளைவுகளை தாங்கி பிடித்து நம்முடைய மனதுக்கு பிடித்த மகிழ்ச்சி தரக்கூடிய அந்த உணவுகளை உண்பதற்கு ஏற்ற நிலையை நம் உடலுக்கு கொண்டு வருவதற்கு ஹோமியோபதியில சிறந்த மருந்துகள் இருக்கிறது. ஆகையினாலே உங்களுக்குள் ஏதாவது இது போல பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் உடனடியாக ஒரு ஹோமியோபதி மருத்துவரை அணுகி உங்க பிரச்சனையை சொல்லுங்க, அதுக்கான மருந்து தருவாங்க. உங்களுக்கு அப்படி போய் கேட்கறதுக்கு பிரச்சனையா இருந்ததுன்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க. 9176380403 இந்த எண்ணுக்கு கால் பண்ணுங்க. உங்களுக்கு உரிய மருந்துகளை அனுப்பி கொடுப்பார்கள் சர்வம் ஹெல்த் கேர் மூலமாக என்று கூறி, இது போன்ற செய்திகள் உங்களை வந்து சேர்வதற்கு சர்வம் யூடியூப் சேனலை மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகின்றோம். நன்றி, வணக்கம்.